பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் வேதத்தோடு ஒத்து போகிற ஒரு நூலா, அல்லது திருவள்ளுவர் கிறிஸ்தவரா, அல்லது கிறிஸ்தவர்கள் திருக்குறளை பின்பற்ற வேண்டுமா, அல்லது வேத புஸ்தகம் மாத்திரம் நம்மளுடைய பின்பற்றுதலாக இருக்க வேண்டும் என்று தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அநேக மதத்தார் இந்துக்கள் திருவள்ளுவரை இந்து என்றும், சில கிறிஸ்தவர்கள் திருவள்ளுவரை கிறிஸ்தவர் என்றும், சிலவர்கள் பொதுவானவர்கள் என்றும் சொல்லுகிறார்கள். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், விசுவாசத்தை கொண்டு கிருபையினால் தேவனுடைய ஈவாகிய அந்த ரட்சிப்பை பெற்றவர்கள் அதை பின்பற்ற வேண்டுமா இல்லையா, அல்லது வேதவசனம் மாத்திரமே நம்மளுடைய ஒரு பின்பற்றுதலாக இருக்க வேண்டுமா என்று நம் வேதத்தின் அடிப்படையில் இன்று நாம் ஆராய்ச்சி செய்ய போகிறோம். இதனுடைய மனைவி ராஜலக்ஷ்மி அல்லது ராஜி என்று கூப்பிடலாம். என்னுடைய பேர் ஜான் திலகர். வாங்க வேதவசனத்துக்குள்ளே போகலாம். முதலாவது நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேத ஆராய்ச்சி திருக்குறள் வேதவசனம் இதன் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து நாம் அதை கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கி திருக்குறள் எங்கேருந்து எடுக்கிறோம் நம்ம பார்த்தீங்கன்னா, திருக்குறள்.net அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து நம்ம எடுக்கிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா திருக்குறள்.netல நம்ம பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, அது வந்து ஒரு ஆத்தென்டிக் சோர்ஸ். திருக்குறளை குறித்து 4 பேர் வந்து அதுக்கான என்ன சொல்லுவாங்க, விளக்க உரையை கொடுத்துருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சாலமன் பாப்பையா அவர்கள், இன்னொருவர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் மு கருணாநிதி, இன்னொருத்தர் யார் சொல்லு, ஓகே, யாருன்னு பார்த்தீங்கன்னா மு வரதராசன், இன்னொன்று வந்து புலியூர் கேசிகன் அப்படிங்கிற 4 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் நம்ம வந்துட்டு திருக்குறளோட விளக்க உரையை நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? திருக்குறள்.netன் அடிப்படையில் இந்த 4 பேரில் யாருடைய விளக்கம் கொஞ்சம் சுலபமாக இருக்கோ அப்படி எடுத்துக்கலாம். அதனால் மாற்றி 4 பேருடைய இதையும் ஒவ்வொரு இதுலேயும் எடுத்துக்கலாம். எல்லா திருக்குறளையும் நம்ம படிக்க முடியாது இல்லையா, 1330 குறள். அதனால் ஒரு 13 குறள் பக்கம் நம்ம எடுத்து திருக்குறள் என்ன சொல்லுது, வேதம் என்ன சொல்லுது என்கிற அடிப்படையில் நம்ம பார்ப்போம். கடைசியில் ஒரு முடிவுரைக்கு நம்ம வரலாம் என்ன அப்படிங்கிறது. ஓகேவா? சரி, வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முதலாவது, திருக்குறள் உலக பொதுமறை அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. அப்போது இப்போ வந்து ஒரு 4 திருக்குறளை இப்போ நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? 1ஆம் திருக்குறள், 7ஆம் திருக்குறள், 9ஆம் திருக்குறள், 121வது திருக்குறள். ஓகேவா? அதற்கப்புறம் நம்ம அதை குறித்ததான விளக்கத்தை நம்ம பார்ப்போம். ஓகே ராஜி, முதலாவது திருக்குறள் என்னது? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஓகே, அப்போது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னா, சாலமன் பாப்பையாவோட விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தில் தொடங்குகின்றன, அதுபோல் உலகம் கடவுளில் துவங்குகிறது. அதுபோல் பார்த்தீங்கன்னா, வரதராசன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மு வரதராசன், எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன, அதுபோல் உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. ஓகே, அடுத்தது 7வது வசனம் என்ன சொல்லுது நம்ம பார்ப்போமா? படி ராஜி. 7வது திருக்குறள், தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. ஓகே, அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது ஒருவனுக்கு எல்லாவற்றையும் படைத்த ஒரு கடவுளுடைய திருவடியில் ஒருவன் வந்து சேர்ந்தால் அவனுடைய மனக்கவலை மாறிவிடும், நீங்கிவிடும். அதுதான் அவனுக்கு ஒரே வழி. தன்னை படைத்த இறைவனிடத்தில் அவன் வர வேண்டும் என்பதுதான் அப்படிங்கிறதான் அந்த குறளினுடைய ஒரு பொருள். ஓகே, இப்போ அடுத்தது எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9வது குறள் எடுங்க. கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. ஓகே,
இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நல் குணங்களும் எல்லா இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் புலன்கள் இல்லாத பொறிகள் போல் இருந்தும் பயன் இல்லாதவையே. அதாவது வரதராசன் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறார். என்னென்னா, கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற எண் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாம். அதாவது எம்பெருமானாகிய ஆதி பகவன் கடவுளை வணங்காதவனுடைய நிலைமை எப்படின்னா, கண் இருந்தும் பார்க்காதவனாகவும் காது இருந்தும் கேட்காதவனுமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறவனாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்னும் ஒரே ஒரு குறள், 121வது குறள் படிங்க. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறருள் உய்த்துவிடும். அப்போது இதனுடைய அர்த்தம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடக்கம் ஒருவனை பிற்காலத்தில் தேவர் உலகிற்கு கொண்டு சேர்க்கும், அடங்காமல் வாழ்வதோ அவனை நிறைய இருளுக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, வரதராஜன் எப்படி சொல்கிறாருன்னா, அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும், அதாவது சொர்க்கத்தில் சேர்க்கும். அடக்கம் இல்லாது இருந்தால் பொல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்தி விடும் அப்படிங்கிறாரு இல்லையா. சாலமன் பாப்பையா என்ன சொல்கிறாருன்னா, அவரை நிறைந்த இருளுக்கு கொண்டு போகும், அடங்காமல் வாழ்வதோ அவனை நிறைந்த இருளுக்கு அவனை கொண்டு போகணும். அதாவது சொர்க்கம் நரகங்கிற கான்செப்டில் இங்கே பேசப்பட்டிருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த 4 குறள் ஏன் நான் எடுத்த முதல்ல பேசுகிறதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 4 குறளில் என்ன சாராம்சம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த உலகங்கள் எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவர் அல்லது தேவன் அல்லது கடவுள் என்று ஒருவர் இருந்தார். அவர் மூலியமாக தான் எல்லாம் படைக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம இந்த 4 குறளில் ஒரு சாராம்சத்தை நம்ம பார்த்தோம்னா, ரெண்டாவது என்ன சொல்லப்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு உன்னுடைய கஷ்டங்களுக்கு நீ தேவனிடத்தில், அதாவது கடவுளிடத்தில் வந்து உன்னுடைய பிரச்சனைகளையும் உன்னுடைய துன்பங்களையும் நீ போக்கிக் கொள்ளலாம். கடவுள் இல்லை, கடவுளிடத்தில் நீ சேரவில்லை என்றால் அல்லது கடவுளை நீ ஆராதிக்கவில்லை என்றால் என்ன சொல்லுது, உனக்கு காரிருள் மாத்திரம் இல்லை, உனக்கு வந்துட்டு என்னது, உன்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காது, உனக்கு ஒரு மன நிம்மதி இருக்காதுங்கிறது சொல்ல வருது. இன்னொரு சாராம்சம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, உனக்கு எல்லாமே இருந்தாலும் நீ கடவுளை ஆராதிக்கலை அப்படின்னா நீ எதுவுமே இல்லாதவன் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு குறள் சொல்லுது இல்லையா. இன்னொன்று என்ன சொல்லுது, நீ நன்மை செய்தால் உனக்கு மோட்சம் இருக்குது, தீமை செய்தால் நரகம் இருக்குது. இப்போது எல்லா மதமும் என்ன சொல்லுது, தெய்வம் உண்டு என்று சொல்லுகிற, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம், பெரும் மதங்கள் என்னென்ன, கிறிஸ்தவம் இருக்கா, இஸ்லாம் இருக்கா, ஹிந்துவிசம் இருக்கா, வேற என்ன இருக்குது, புத்த மதம் இருக்குது, ஜெயினிசம், பல மதங்கள் இருக்குது. எல்லா மதங்களும் என்ன சொல்லுது, கடவுள் இருக்காருன்ற சொல்லுது இல்லையா. அடுத்தது என்ன சொல்லுது, நல்லது செய்யணும் தீமை செய்ய கூடாது. அடுத்தது என்ன சொல்லுது, நன்மை செய்கிறவங்களுக்கு பரலோகம் இருக்குது, தீமை செய்கிறவர்களுக்கு நரகம் இருக்குது அப்படிங்கிறது இல்லையா. ஸோ இதில் நம்ம எல்லாமே நம்ம பார்க்கும் பொழுது எல்லா மதமும் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா நல்லது தான் சொல்லி தருது இல்லையா. எல்லா மதமும் நமக்கு நல்லது தான் சொல்லி தருது. அப்போ திருக்குறள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவான எல்லா மதத்துக்கும் உட்படுகிற ஒரு பொதுவான ஒரு விளக்கத்தை இந்த 4 இதில் நம்ம பார்க்குறோம் இல்லையா. திருவள்ளுவருடைய மைண்டை நம்ம பார்க்குறோம், சிந்தனையை நம்ம பார்க்குறோம். அதைத்தான் நம்ம இப்போது பார்த்துட்ருக்கோம். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லா மதங்களும் தேவன் உண்டு என்று சொல்லப்படுகிறது, கடவுளை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல் உனக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீ கடவுளிடத்தில் வா, உனக்கு ஒரு மன நிம்மதி, ஒரு மன சமாதானம் கிடைக்கும். நன்மையை செய், தீமையை செய்யாத, தீமையை செய்தால் உனக்கு காரிருள், ஆக்கினிக்குள் நரகம், நன்மை செய்தால் உனக்கு இறைவனடி சேருவ. இதுதான் பொதுவான க்ரைட்டீரியா. எல்லா மதமும் இது ஒரு கோட்பாடில் இருக்குது. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது எல்லா மதத்துக்கும் பொதுவானவைகள். சரியா? ஓகே. இப்போது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னாலும் வேதத்தில் அப்படி சொல்லுதா?
கடவுள் உலகத்தை படைத்தாருன்னு எங்கே சொல்லுது? ஆதியாகமம் 1:1 என்ன சொல்லுது? ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லப்படுது. யோவான் 1:1 நம்ம பார்க்கும்பொழுது தெரியும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லுது? ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு சொல்லப்படுது. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயின, உண்டானவையில் எதுவும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லைன்னு சொல்லப்படுது. ஸோ காட் இஸ் தி அல்டிமேட் கிரியேட்டர் ஆஃப் எவ்ரி திங் இல்லையா? இப்படி தான் பைபிளும் சொல்லுது. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நரகம் பரலோகம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ மத்தேயு 26:34 வசனம் 41 படிங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்க்ராட்ச் தான், ஒரு பேசிக் ஸ்க்ராட்ச் தான் என்னன்னு நம்ம பார்க்குறக்கு. சரியா? படிங்க. பரலோகம் நரகத்தை குறித்து இங்கே என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம். மத்தேயு 26:34 வசனம் அப்புறம் 41 வசனம் படிங்க. இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம். மத்தேயு 26 அப்போ 25 நினைக்கிறேன், சாரி 25 மன்னிக்கணும். 25வது அதிகாரம் 34வது வசனம் 41வது வசனம் படிங்க. 34வது வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஓகே. 41வது வசனம் நம்ம படிக்கும்பொழுது என்ன சொல்லப்படுது? இன்னொரு கூட்டத்தார், அதாவது இடது பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து என்ன சொல்கிறார் ஆண்டவர்? படிங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே பூங்கள். ஆமென். அப்போது கான்செப்ட் என்ன இருக்குது? பரலோகம் நரகம் என்பது இருக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இஸ்லாம் எதை சொல்லுதா? மறுமை இருக்குது, நரகம் இருக்குன்னு சொல்லுதா? இஸ்லாம் பரலோகம் இருக்குது நரகம் இருக்குன்னு சொல்லுதா? கண்டிப்பாக சொல்லுது. இஸ்லாமும் சொல்லுது. ஹிந்துவிசம்லேயும் அது சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? எப்படி சொல்லப்பட்டிருக்கு? ஒருவேளை ரீஇன்கார்னேஷன்னு சொன்னாலும் ஏன் அந்த ரீஇன்கார்னேஷன் அவங்களுக்கு வருதுன்னா, அந்த ஆத்மா பரிபூர்ணம் அடையிற வரைக்கும் அது இப்படி ரீஇன்கார்னேஷனில் வரும், அதுக்கப்புறம் அது முக்தி அடைஞ்சிருங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை இல்லையா? அப்போது எல்லா மதங்களும் அதை சொல்லுது. அப்போ திருவள்ளுவர் அதை தான் சொல்லியிருக்காரு. அப்போது இந்த 4 வசனத்தை நம்ம பார்க்கும்பொழுது பொதுவான ஒரு கருத்தை திருவள்ளுவர் ஐயா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம் திருவள்ளுவருடைய திருக்குறளோடு அல்லது திருவள்ளுவருடைய சிந்தையோடு ஒத்து போகுதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதிலிருந்து ஒரு 5 வசனம் நம்ம படிப்போம். சரி, 5 திருக்குறள் படிப்போம். அதுக்கப்புறம் நம்ம வசனம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்ப்போம். வேதமாக ஆராய்ச்சி பண்ணுவோம் அதை. சரிங்களா? முதலாவது நம்ம பார்த்தீங்கன்னா திருக்குறள் 291வது திருக்குறள். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். ஓகே. அப்போ வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். அப்போது வரதராசன் அவருடைய எக்ஸ்ப்ளனேஷன் விளக்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்மை என கூறப்படுவது எது என்றால் அது மற்றவர்களுக்கு ஒரு சிறிதும் தீங்கு இல்லாத சொற்களை சொல்லுதல் ஆகும். கலைஞர் மு. கருணாநிதி என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள், பிறருக்கு எல்முனை அளவு தீமையும் ஏற்படாத ஒரு சொல்லை சொல்வதுதான் வாய்மை எனப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். சாலமன் பாப்பே என்ன சொல்லியிருக்காருன்னா, உண்மை என்று சொல்லப்படுவது எதுவென்றால் எவர்க்கும் எத்தகைய தீங்கையும் தராத சொற்களை சொல்வதே ஆகும் அப்படின்னு. என்னென்னா திருக்குறளிங்க என்ன சொல்லுதுன்னா, வாய்மை உண்மை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கும் எந்த தீமையும் செய்யாமல் இருக்கிறது, அல்லது எந்த ஒருவன் வந்து ஒரு 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 ஒன்றை சொல்கிறான் வச்சுக்கோமே, ஒருத்த வந்து ஒரு இடத்துல ஒன்றை சொல்கிறான். இப்போ நான் சொல்லுகிற அந்த விஷயம்
உனக்கு நன்மை இல்லாமல் தீமை இல்லாமல் நன்மையாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்ன? அதுக்கு பேர் தான் என்ன? உண்மை அப்படின்னு திருக்குறள் சொல்லுது இல்லையா? அதுதான் வாய்மை என படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். புரியுதா உனக்கு? அப்போது இதுதான் திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கான ஒரு உண்மையை குறித்ததான ஒரு விளக்கம் அவரது. அடுத்தது பார்த்திங்கன்னா 292வது குறள் எடுங்க. பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின். அப்போது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குற்றமற்ற நன்மையை தரும் என்றால் உண்மை சொல்ல வேண்டிய இடத்தில் நாம் பொய்யும் சொல்லலாம் அப்படின்னு சாலமன் பாப்பையா அந்த விளக்க உரை கொடுத்துருக்காரு. புலியூர் கேசிகன் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, குற்றமே இல்லாத நன்மையை தருவது எதுவென்றால் பொய்யான சொற்களும் கூட வாய்மையின் இடத்தில் வைத்து சிறப்பாக கருத தகுந்தவை ஆகும். பொய்யான சொற்களும் கூட அப்படின்னு, அதாவது ஒருவனுக்கு நன்மை உண்டாகும் அப்படின்னா நீ உண்மை சொல்ல வேண்டிய இடத்துல நீ பொய்யும் சொல்லலாம். அது எதுவாக கணக்கிடப்படும்? அது உண்மையாய் கணக்கிடப்படும். ஏன்னா நீ சொல்கிற பொய் ஒருவனுடைய வாழ்க்கைக்கு தீங்கு வராமல் நன்மை வரும். அதனால் நீ பொய் சொல்லலாம் அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. அடுத்தது இப்போது இதற்கான விளக்க உரையை நம்ம வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்ப்போம். அப்போ முதலாவது என்ன சொல்லப்படுதுன்னா, வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். யாருக்கும் தீங்கு இல்லாத ஒன்றை நீ பேசுகிறது தான் சத்தியம். ஒருவனுக்கு நீ சொல்லுகிற பொய்யினால் அவனுக்கு நன்மை ஏற்பட்டுச்சுன்னா நீ பொய் சொல்லலாம், அது உண்மைக்கு சமம், அதுதான் உண்மை அப்படிங்கிறாரு. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போமா? மத்தேயு 5:33 எடுத்து படிங்க. 37 சாரி, மத்தேயு 5:37. உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஆமென். அப்போது வசனம் இங்கே என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 37 உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதது இல்லாததென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். புரியுது உங்களுக்கு? அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையை இருக்கிறத நீ இருக்குன்னு சொல்லணும். வெள்ளைங்கிறது வெள்ளை, கருப்புங்கிறது கருப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது இதை கான்டெக்ஸ்டோட படிங்க. 33 படிங்க. அன்றியும் பொய்யானை இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம், பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி, எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம், உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாது, உள்ளதே உள்ளதென்றும் இல்லததை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒருவனை என்னுடைய வார்த்தையினாலோ அல்லது என்னுடைய செயலினாலோ ஒருவனை நீதியாக்கவோ ஒருவனை உண்மையாக்கவோ முடியாது. எதுலேயும் நம்ம தேவையில்லாமல் பொய் சத்தியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளதாக சொல்லு, இல்லாததை இல்லதாக சொல்லு. அப்படி சொல்லலைன்னா அதுக்கு பேர் என்னென்னு ஆண்டவர் சொல்கிறாருங்கன்னா, இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அப்போ அது தீமைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. புரியுதா? இருக்கிறத இருக்குன்னு சொல்லணும், இல்லாததை இல்லைன்னு சொல்லணும். இதுதான் ஆண்டவருடைய கோட்பாடு, வேதவசனம் நமக்கு சொல்லி கொடுக்கறது. ஓகேவா? அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 5:12 எடுங்க. அஞ்சு 5:12.
விசேஷமாய் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையிலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத படிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். ஆமென். பிரைஸ் காட். அப்போது வசனம் நமக்கு தெளிவாக என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்லுங்கள், இல்லைன்னா நீ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவேன்னு அங்கே வசனம் சொல்லுது இல்லையா. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ஏன் ஓகே கொலோசியர் 3:9-10 படிங்க. அப்போது ஆண்டவர் அதை குறித்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். நான் அப்புறம் அடுத்த வசனத்துக்கு வரேன். கொலோசியர் 3:9-10. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை ஓகே அதையும் படிக்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமாக ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? பழைய மனுஷன், உலக மனுஷன் தான் என்ன பண்ணுவான்? பொய் சொல்லுவான். அவன் தான் காம்ப்ரமைஸ் பண்ண பார்ப்பான். புரியுதா உங்களுக்கு? சரி, இது ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிடுவோம், இதில் என்ன இருக்குது, பாவம் அவன் அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் அது பழைய மனுஷன், உலக மனுஷன்னு பைபிள் சொல்லுது. புதிய மனுஷன் அப்படிப்பட்டவன் அல்ல. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லைன்னு சொல்லுவான். ஏன்னா ஒரு மனிதனை காக்குவது, பாதுகாப்பதோ அல்லது அவனுக்கு நன்மை செய்வதோ நம்மளுடைய கையில் இல்லை. அது ஆண்டவர் கையில் இருக்க, அவர் கொடுப்பது. நம்மளுடைய வேலை என்னென்னா ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து போவது தான். நம்ம வந்துட்டு ஒருத்தனுக்கு நன்மை செய்யணுங்கிறதுக்காக இன்னொருத்தனுடைய பொய்யை நம்ம மறைக்கக்கூடாது. மறைச்சோம்னா அல்லது இன்னொருவன் செய்த குற்றத்தை நாம் மறைக்கக்கூடாது. மறைச்சோம்னா நாமும் அதே குற்றவாளிகள் ஆக்கப்படுகிறோம் இல்லையா. ஆண்டவருடைய பார்வையில் நம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக நம்ம மாறுகிறோம். அதனால் ஆண்டவர் அதை பிரியப்படுகிறவர்கள். அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படுவீர்கள்னு யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் 12வது வசனத்தில் இல்லையா. மத்தேயு 5:37 என்ன சொல்கிறார் ஆண்டவர்? இதற்கு உள்ளதை உள்ளதென்றும் சொல்லுங்கள், இல்லாததை இல்லதென்று சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கு. இட் இஸ் ஃப்ரம் த ஈவில், இட் இஸ் ஃப்ரம் த டெவில். புரியுதா உங்களுக்கு? அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 3:14-15 படிங்க. யாக்கோபு 3:14-15. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தன கடுத்ததுமாயிருக்கிறது. போதும். அப்போது யாக்கோபு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு அதாவது இப்படிப்பட்ட ஞானம், எந்த ஞானம்? ஒருத்தனுக்கு நன்மை செய்யணுங்கிறதுக்காக அவன் செய்த தவறை நீ நீ பொய்யை சொல்லு, அவனுக்கு நன்மை உண்டாகணும்னா நீ பொய் சொல்லு அப்படின்னு சொல்லுகிற அந்த இதில் எங்கிருந்து வருதாமா? பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாக இராமல் எங்கிருந்து வருது? லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம அதாவது பழைய மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக. ரட்சிப்புங்கிறது என்ன? இவன் எப்படி ரட்சிக்கப்படுகிறான்? தன் ஹிருதயம் கொண்டு விசுவாசித்து வாய் கொண்டு என்ன அறிக்கை என்ன விசுவாசிக்கிறான்? தன் பாவி என்பதை உணர்ந்து தன்னுடைய பாவத்திற்கு தேவன் மாம்சத்தில் இறங்கி சிலுவையில் மரித்து தன்னுடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுக்கப்பட்டார் என்று நம்மளுடைய இருதயம் கொண்டு விசுவாசித்து நம் வாயினால் அறிக்கை இடும்பொழுது நம்ம ரட்சிக்கப்படுகிறோம்னு பைபிள் சொல்லுது இல்லையா. ஏன்னா விசுவாசத்தினால ஒருவன் ரட்சிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. அப்போது இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, ஞானமாக இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறதுன்னு சொல்லுகிறது. புரியுது? அப்போது இது தேவனிடத்துலேருந்து வருகிறது அல்ல. 14வது வசனம் திருப்பியும் படிக்கிறேன் பாருங்கள். உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்கள், ஆனால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாதிருங்கள் சொல்லப்பட்டு. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி
கிளியர். சத்தியத்துக்கு விரோதமாக நம்ம என்ன சொல்லக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதது என்றும் சொல்ல வேண்டும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஓகே, ரைட். அப்போது இப்போ எது நம்ம படித்தோம்? ஓகே, 2 வசனங்கள் நம்ம அதை படித்தோம் இல்லையா? அதாவது 291 292 நம்ம படிச்சிட்டோம். இப்போ அந்த பொய் எப்படிப்பட்ட பொய், ஏன் இந்த பொய்யை நம்ம பேசக்கூடாதுங்கிறது ஒரு வசனத்தை நான் எழுதி வச்சுருந்தேன். அதையும் நம்ம பார்த்துருவோம். யோவான் 8:44 படிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவர் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகத்தினால் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆமென். அப்போ பொய் பேசுறது அப்படிங்கிறது யாருடைய நேச்சர்? பிசாசனுடைய நேச்சர். அது உலகத்தினுடைய நேச்சர், லௌகீக ஞானத்தினுடைய நேச்சர் அது. அப்போ பொய் என்பது சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. புரியுதா? பொய் என்பது பொய் தான். இதில் ஒரு சின்ன பொய், பெரிய பொய் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். என்னுடைய தம்பி ஒரு கோயம்புத்தூரில் என்னுடைய தம்பி ஒரு துணி கடையில் மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருந்தாப்புல. அப்போது அவன் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து அவன் பொய் பேசுகிறதில்ல. வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவர் அந்த கிருபையை அவனுக்கு கொடுக்குறாரு. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறபடினால பொய் பேசுகிறதில்ல. அப்போது முதலாளிகளுக்கெல்லாம் கொஞ்சம் மன வருத்தம், ஏன் உண்மையை சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போது அவர் சொன்னார், உண்மையை தானே சொல்லணும்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தாங்க. என்ன ட்ரிக் அப்படின்னா, நீங்கள் புழுகலாம், ஆனால் பொய் பேசக்கூடாது. புழுகு அப்படிங்கிறது அதனால் அவனுக்கும் நஷ்டம் கிடையாது, நமக்கும் நஷ்டம் கிடையாது, வியாபாரமும் நடந்துடும். அதாவது 100% நான் உண்மையை சொல்லலை, ஒரு 90% உண்மை, அதில் ஒரு 10% பொய். இந்த துணி அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லி நம்ம அதை விற்கிறது. ஆனால் அது உண்மை கிடையாது. பாதி உண்மை, பாதி உண்மை கிடையாது. அதை நம்பி அவர் வாங்கிட்டு போவான். அவனுக்கு ஒரு சந்தோஷம், அவனுக்கு ஒரு லாபம். 100 ரூபா துணியை நான் 90 ரூபா 10 ரூபா நஷ்டத்துக்கு அவனுக்கு விற்கிறேன். அவனும் அதை வாங்கிட்டு போகிறான். ஆனால் நான் சொன்னதனுடைய உண்மைத்தன்மை அங்கே இல்லை. அது ஒரு 90% உண்மை, ஒரு 10% பொய். அப்போ இதுதான் புழுகு. பொய் அப்படிங்கிறது நம்ம முற்றிலுமாகவே தவறான விஷயத்தை சொல்லுவது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இப்படி தான் நீ பிஸ்னஸ் பண்ணணுன்னு சொல்லும்பொழுது என் தம்பி சொன்னாப்புல, அப்படி பண்ண முடியாது சார், வசனம் இதுதான் எனக்கு சொல்லிக் கொடுக்குது. உண்மைன்னு சொல்லுவேன், இல்லான்னு சொல்லுவேன். உண்மையாக உங்களுக்கு தேவையான பிஸ்னஸை நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னாப்புல. ஆண்டவர் அவனுக்கு கிருபை பாராட்டினார். அங்கே ஒரு நல்ல பேர் எடுத்து தான் அவன் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வேலையிலேருந்து அவன் தான் ரிசைன் பண்ணிவிட்டு வெளியே வந்தான். புரியுதா உங்களுக்கு? அப்போது அதுதான் சொல்ல வர. அப்போது உலகம் ஒன்று சொல்லித்தரும். இந்த பொய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசாசினால் உண்டானது. ஓகேவா? அப்போது அவன் பொய்யுக்கு தகப்பனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது. இது லௌகீக சுபாவம் உடையது. இது பரத்திலிருந்து வருகிறது இல்லை. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித்தராரு இல்லையா? இட் இஸ் ஃப்ரம் த டெவில். இருக்கிறத இருக்குன்னு சொல்லு, இல்லாததை இல்லைன்னு சொல்லு. இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 619வது திருக்குறள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 55 974வது திருக்குறள் பார்க்க போகிறோம். 3 திருக்குறளையும் படிப்போம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான இதுக்குள்ளே வருவோம். படிங்க ராஜி. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். அப்போ இந்த திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, இதனுடைய அர்த்தத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. அதாவது புலியூர் கேசிகன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வத்தின் அருளாலே கைகூடாது போனாலும் ஒருவனுடைய முயற்சியானது தன் உடல் வருத்தத்தின் கூலியை தப்பாமல் தந்துவிடும். கலைஞர் என்ன சொல்கிறாருன்னா, மு கருணாநிதி அவர்கள், கடவுளே என்று கூவி அழைப்பதால் நடக்காத காரியம் ஒருவர் முயற்சியுடன் உழைக்கும்போது அந்த உழைப்புக்கேற்ற
வெற்றியை தரும். மு வரதராசன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஊழியின் காரணத்தால் ஒரு செயல் செய்ய முடியாமல் போகுமாயின் முயற்சி தன் உடம்பை வருத்தத்தின் கூலியாவது கொடுக்கும். அப்படின்னு என்னென்னா, ஒரு சில விஷயங்களை உன்னால் என்ன சொல்கிறது, வெற்றி கொள்ள முடியவில்லை அல்லது உன்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், நீ வணங்குற உன்னுடைய கடவுளிடத்துலையோ அல்லது ஆண்டவரிடத்துலையோ நீ கேட்டு கடவுளாலேயே அதை செய்ய முடியாமல் போனாலும் நீ முயற்சி பண்ணால் உனக்கு நீ உழைத்ததுக்கு அதனோட பலன் கிடைக்கும். நீ முயற்சி பண்ணுனா, நீ உழைச்சா, நீ உன்னை நம்பிக்கை வைத்து உன்னை ஃபோக்கஸ் பண்ணி நீ அதற்காய் பாடுபட்டால் உனக்கு கிடைக்கும். கடவுளாலேயே அதை செய்ய முடியாது அப்படின்னாலும் கூட உன்னுடைய முயற்சி உனக்கு வெற்றியை கொண்டு வருங்கிறத இந்த குறளினுடைய சாராம்சம். அடுத்தது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா 55வது குறள் படிங்க. தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. ஓகே, அப்போது மு வரதராசன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு வேறு தெய்வம் தொழாதவளாய் தன் கணவனையே தெய்வமாக கொண்டு தொழுது துயல் எழுகிறவள் பெய் என்றால் மழை பெய்யும். அப்போ இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, இது என்ன கான்செப்டை கொண்டு வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் இல்லையா, கணவனே கண் கண்ட தெய்வம், இந்த மாதிரியான காரியங்கள் இந்த இதில் நம்ம பார்க்குறோம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, கணவனையே தெய்வம், மற்ற எந்த தெய்வத்தையும் நீ ஆராதிக்கலைன்னா கணவனே நீ தெய்வமாய் நீ ஆராய்ந்து கணவனே தெய்வமாக சிந்தித்து அல்லது தொழுகிற ஒரு மனைவி, அவள் மழை வானத்தை பார்த்து மழை பெய் என்று சொன்னால் அந்த மழை பெய்யும் அப்படிங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஓகேவா? அடுத்தது 974வது குறள் படிங்க. ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டெழுதின் உண்டு. அப்படின்னா ஒரு தன்மை, மு வரதராசன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தன்மையான கற்புடைய மகளிரை போல் பெருமை பண்பும் ஒருவன் தன்னைத்தான் காத்து கொண்டு நடந்தால் உளதாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பெருமை என்பது ஒரு பண்புன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஒரு கற்புடையவள், ஒரு தன்மையான கற்புடைய மகளிரை போல பெருமை பண்பும் ஒருவன் தன்னைத்தான் காத்து கொண்டு நடந்தால் உளதாகும். அதாவது சாலமன் பாப்பை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தெளிவாக சொல்லியிருக்கார். என்னென்னா விளக்கம், தன் கணவனை அன்றி பிறரிடம் மனதாலும் உருவு கொள்ளாத பெண்ணின் சிறப்பை போல சிறந்தது நெறிகளிலிருந்து தவறிவிடாமல் தன்னை காத்து கொண்டு வாழ்பவனுக்கே பெருமை உண்டு அப்படின்னு. அதாவது ஒரு மனைவியானவள் தன் கணவனை மாத்திரமே அன்பு கூறுகிறவளாக, மற்றவர்களை தன் மனதளவில் கூட நினைக்காத ஒரு கற்புக்கரசியாய் ஒரு மனைவி இருக்கிறாங்க இல்லையா, அதுபோல் நீங்கள் நற்குணத்தோடு நீங்கள் செய்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெருமையானதாக இருக்கும் இல்லையா. வாழ்பவனுக்கு, தன்னை காத்து கொண்டு வாழ்பவனுக்கே பெருமை உண்டு அப்படிங்கிறப்ப பெருமை என்பது ஒருவன் தன்னை தீய வழியிலிருந்து தன்னை காத்து பரிசுத்தமாக வாழ்பவனுக்கு அப்படிங்கிறது இங்கே வசனம் சொல்லுது. கரெக்டாக? ரைட். அடுத்தது இப்போ 3 வசனமும் நம்ம படிச்சிட்டோமா? 3 குறள் படிச்சிருக்கோம். ஓகே, அதாவது தெய்வத்தான் ஆகாதெனினும், அது என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடவுளாலேயே ஆகலைனாலும் நீ முயற்சி பண்ணால் உனக்கு அது நடக்கும் இல்லையா. அடுத்தது என்ன சொல்லுகிறது, மற்றவர்களை நீ தெய்வத்தை கூட நீ தெய்வமாக ஆராதிக்கலைனாலும் ஒரு ஸ்திரீ தன் கணவனிடத்தில் உண்மையுள்ளவளாய் அவளை தெய்வமாக வணங்கி அவள் எது செய்தாலும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 3வது என்ன சொல்லப்படுதுன்னா, பெருமை என்பது என்னன்னா, நீ ரொம்ப சுத்தமாக, அதாவது மற்றவர்களைப் போல இல்லாமல் ஒரு மனைவி எப்படி பரிசுத்தமாக தன் கணவனிடத்தில் உண்மையாக இருக்கிறாளோ அது போல் நீ நடக்கிறதுல தான் உன்னுடைய பெருமை பண்பு இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. ஏன்னா வேத வசனம் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ வேத வசனம் இங்கே என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்குறோம். 1வது குறளுக்கு நம்ம பார்ப்போம். 619வது குறளுக்கு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு. அப்போது ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்று இருக்கா? மத்தேயு 19:26வது வசனம் படிங்க.
மத்தேயு 19:26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனாலே எல்லாம் கூடும். ஆமென். ஸோ இந்த அதிகாரத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு இளைஞன் வந்துட்டு இயேசுவின் இடத்துல வந்து என்ன கேட்பார் அப்படின்னா, நான் நித்திய ஜீவனை, அதாவது நித்திய ஜீவன் பரலோகத்துக்கு நான் போகிறதுக்கு நான் என்ன செய்யும்போது ஆண்டவர் சொல்லுவார், நீ கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்ளுன்னு. பொய் சொல்லாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயாக, இந்த மாதிரி கொலை செய்யாது இருப்பாங்க, இந்த மாதிரி சொன்னோன்னு இதெல்லாம் என்னோடய சிறு வயதிலிருந்தே நான் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்லுவாப்பில். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார், அப்படியா? அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிறது எல்லாம் நீ விற்று தரித்திரனுக்கு கொடு அப்படின்னாரு. அப்புறம் நீ என்னை பின்பற்றிவான்னு சொல்லும் பொழுது அந்த இளைஞன் வந்து ரொம்ப ஐஸ்வர்யவானாக இருந்த அப்படின்னால அவனால் அதை செய்ய முடியலைங்களா, அதை ஒத்துக்கொள்ள அவனால் முடியல. புரியுதா? ஒத்துக்கொள்ளவே அவனால் முடியல. புரியுதா உங்களுக்கு? அப்போது சீஷர்கள் அதை கேட்டுட்டு இருக்கும் பொழுது சீஷர்கள் என்ன கேட்பாங்கன்னா, என்ன ஆண்டவரே இப்படியெல்லாம் இருந்தால் யார் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு கேட்பாப்புல. அதுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே என்ன சொல்லுவார்னா, மனுஷனால் இது கூடாது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றுவது கூட ஆண்டவரால் தான் அது முடியும். நம்மளுடைய பலத்தினாலேயோ, நம்மளுடைய செய்கைகளினாலேயோ, நம்மளுடைய திறமையினாலேயோ, தாளந்தினாலேயோ அல்ல, தேவனால் எல்லாம் கூடும். இல்லையா? அவருடைய பாதத்தை நம்ம பிடிச்சிருந்தாலே போதும், கீழ்ப்படிந்தாலே போதும், அவரால் எல்லாம் கூடும். அதுதான் இங்கே வசனம் சொல்லுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லூக் 1:37 படிங்க. இதனுடைய சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லூக் 1:37 மரியாள் இடத்துல தேவதூதன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரியாளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உனக்குள் ஒரு கர்ப்பம் உருவாக்கப்படும், ஆவியானவரால் நீ ஒரு ஆவியானவரோட பெலன் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் வில் ஓவர் ஷேடோ, உன்னிடத்தில் நிழலிடும், உனக்குள் ஒரு குமாரன் பெறுவாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது மரியாள் கேட்பா, தூதனை எப்படி இது முடியும், நான் இன்னும் கல்யாணமே ஆகலை அப்படின்னு கேட்கும் பொழுது, அது எனக்கு தெரியும் கல்யாணம் ஆகலை, ஆனால் இது நடக்கும், எப்படி இது அப்படின்னு கேட்பா. அதற்கு தான் அந்த தேவதூதன் என்ன சொல்லுவார் படிங்க, லூக் 1:37. தேவனாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். அதுக்கு முந்தின வசனம் படிங்க. இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள், மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். அதுக்கு முந்தின வசனம் படிங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். அதான் 34. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனே அறியேனே என்றாள். ஆமென். அப்போதான் 37வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றால். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அதே மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமம், நான் ஆக்சுவலாக அதை எழுதி வைக்கல, ஆனால் ஆண்டவர் எனக்கு அதை உணர்த்துகிறபடினால் நான் அதை சொல்கிறேன். 18ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும் பொழுது அந்த 3 தூதர்கள் வருகிறத நம்ம பார்ப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, யெகோவா தேவன் 2 தூதர்களோடு வருவாங்க சோதோம் கொமோரை அழிப்பதற்கு. அதுக்கு முன்பதாக ஆபிரகாமின் இடத்தில் வந்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு போவாங்க. அப்போது சாராள் வந்து வயதான ஒரு கிழவியாக இருப்பாங்க, அவர்களுடைய கர்ப்பம் செத்ததாக இருக்கும். ஓகேவா? அப்போது அவங்க என்ன வாக்குத்தத்தத்தை அந்த ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வசனம், அப்பொழுது அவர், ஒரு உட்பவ காலத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உட்பவ காலத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். ஆமென். அப்போது
இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்வார் சாராளை பார்த்து, தேவனால் கூடாத காரியம் உண்டோ? ஸோ நத்திங் இஸ் இம்பாசிபிள் டு காட் இல்லையா? பிகாஸ் he's not a definite being like you and me இல்லையா? He's omnipotent. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். He's omniscient. அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் எல்லாம் அறிந்தவர். He is omnipresent. எங்கும் நிறைந்தவர். புரியுதா? அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அப்போது தேவனால் கூடாத காரியம், கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த திருக்குறள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு. அப்போது அது நமக்கு தெளிவாக தெரியுது. அது வேதத்தில் மாறுபடுது அப்படின்னு நமக்கு தெரியுது. பிலிப்பியர் 4:13 நம்ம படித்தாலும் அங்கே என்ன தெளிவாக சொல்லுதுன்னா, நான் படிச்சிடறேன் டைம் இல்லாததுனால, எனக்கு இப்போவே 40 நிமிஷம் ஆகிடுச்சு. அப்போ என்ன சொல்லுதுன்னா, பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படின்னா கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது அவருக்கு சித்தமானவைகளை வாய்க்க செய்வார். புரியுதா? இதுதான் அங்கே வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியங்கள். ஓகேவா? அடுத்தது என்ன 55வது வசனம், தெய்வம் தொழால் தொழுனன் தொழுதெழுவால் பெய்யும் மழை அப்படின்னா, அதாவது ஒரு மனைவி வந்து கணவனுக்கு கணவன் தான் எல்லாம்னு சொல்லி இருக்கும்போது அந்த அம்மா சொன்னால் மழை வான்னு சொன்னால் வரும் அப்படிங்கிறது அதனோட. லூக் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் எடுத்து படிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்போ நாம் யார் ஒருவருக்கு தான் ஆராதனை பண்ணணும்? கிறிஸ்து ஒருத்தர். தெய்வம் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்ய வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அப்போது வசனம் இங்கே என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் படிக்க வேண்டாம், டைம் இல்லாதனால 3-7 நம்ம படித்தோம்னா தெரியும். அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, ஆண்டவர் சொல்லுவார், எந்த ஒரு விக்கிரகத்தை நீ ஆராதிக்காத, நான் ஒருவரே தேவன், என்னை அன்றி வேறு தேவன் இல்லை. வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது எந்த ஒரு சொரூபத்தையும் எந்த ஒரு விக்கிரகத்தையும் எந்த ஒரு பொருளையும் நீங்கள் உருவாக்கி வணங்க வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லுவார். அப்போது அது போல தான் யாரையும் நம்ம ஒரு கடவுளாகவும் நம்ம நினைக்கக்கூடாது. வசனம் அதுக்கு மாறாக என்ன சொல்லணும்னா, மனைவி கணவனத்தில் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் கணவன் என்ன பண்ணுமாமா, மனைவியை அன்பு கூர்ந்து அவளுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்துவுக்குள். புரியுதா உங்களுக்கு? இதுதான் ஒரு சைக்கிள். புரியுதா? இங்கே யாரும் யாருக்கு அடிமையோ யாரும் யாருக்கு மேன்மையானவங்களும் அங்கே கிடையாது. வேத வசனத்தின் அடிப்படையில் எபேசியில் நம்ம படிக்கும்போது தெரியும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் தேவசித்தமானால் இன்னொரு நாள் நம்ம அதை படிக்கலாம். ஆனால் கிறிஸ்தவத்தினுடைய சாராம்சம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்னது, யாரையும் நம்ம தெய்வமாகவோ அல்லது மனுஷனுக்கு மேலானவே நம்ம பார்க்க முடியாது. திரியேக தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராகிய ஒன்றான மெய் தேவனுக்கு தான் நாம், இந்த உலகத்தை சிருஷ்டித்த அந்த தேவனுக்கு தான் நாம் ஆராதனை செய்ய வேண்டும். அவர் ஒருவரே அதற்கு தகுதியானவர் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஏன்னா நம்ம தான் இப்போ படித்தோம், அவர் எப்படிப்பட்டவர், சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ ஞானம் உள்ளவர், சர்வ வியாபியாக இருக்கிறார். ஹீ இஸ் த ஒன்லி காட் who has the Godhead. ஓகே, அதனால ஓகே. அடுத்தது 974 படிச்சிங்களா? ஒருமை மகளிரை போல பெருமையும். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கற்புக்கரசி இல்லையா, எப்படி தன் கணவனை தவிர வேறு யாரையும் அவள் பார்க்கறது இல்லையோ, அதுதான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேரக்டரோ, அதுபோல் ஒருவன் எந்த தவறும் செய்யாமல் நேர்மையாக உண்மையாக நல்லது செய்து வாழ்கிறவனுக்கு தான் அது அவனுக்கு பெருமை என கருதப்படும்னு சொல்லுது. ஆனால் வசனம் இதுக்கு ஒத்ததாக சொல்லுதான் இல்லையா என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இது கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும் பொழுது இது நல்லதாக சொல்லுகிற மாதிரி இருக்குது இல்லையா? நீ நல்லது பண்ணு, நீ நல்லது செய்ய, உண்மைதான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அதுதான் உனக்கு பெருமை அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஆனால் வசனம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னு நம்ம பார்ப்போமா? லூக் 18ஆம் அதிகாரம் 9-14 நம்ம படிக்கிறோம். இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுங்க வரி வசூல் பண்ணுகிற ஒரு நபர், அதாவது டேக்ஸ் கலெக்டர், அவன் ஒரு பாவியாக தன்னை உணர்ந்து கொள்கிறான். ஏன்னா மற்றவர்களிடத்தில் அநியாயமாக வரியை வசூல் பண்ணுறான். இன்னொருவன் பார்த்தீங்கன்னா பரிசேயன் என்கிற ஒரு நபர். பரிசேயன் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா,
நம்ம ஊர் இந்துக்கள் இதில் பார்க்கும்போது ஒரு பூசாரி போல் அவர் தான் பரிசேயன். புரியுதா உங்களுக்கு? அதாவது தேவ ஆலயங்களில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்கிறவர் தான் பரிசேயன். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பூசாரி மாதிரி, ஒரு கோயில் இருக்கிற ஒரு பூசாரி மாதிரி. இப்போ இவங்க 2 பேரும் கடவுள் இடத்துல ஜெபிக்க வராங்க. என்ன ஜெபிக்கிறாங்க, அதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். படிராஜி. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். இந்த சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த பூசாரியை போல இருக்கக்கூடிய பரிசேயன் அவர் ஏதாவது தவறு பண்ணாரா ராஜி? இல்லை. அவர் என்னென்ன பண்ணார்? என்னென்ன பண்ணார்? முதலாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவனே, நான் பரிகாரர், அதாவது பரிகாசம் பண்ணுகிறவன், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன் ஆகிய இந்த மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததுனால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் உண்மையானவனாக இருக்கான். எப்படிப்பட்டவனாக இருக்கான்? நல்லவனாக இருக்கிறான் அவன், இல்லையா? எந்த தவறும் அவன் செய்யலை. விபச்சாரம் பண்ணலை, வட்டிக்கு விடலை, பொய் சாட்சி சொல்லலை, அது இது உண்மையுள்ளவனாக இருக்கிறான். அடுத்தது அவன் என்னென்ன பண்ணுறான்னு பாருங்கள். வாரத்தில் 2 நாள் என்ன பண்ணுறான்? நோன்பு இருக்கிறான். தமிழில் என்ன சொல்லுவாங்க அதுக்கு? விரதம் இருக்கிறான். அதுக்கப்புறம் சம்பாத்தியத்தில் ஒரு பங்கை உண்டியலில் போடுறான். ஓகேவா? அவனுடைய பணத்தில் இருந்து உண்டியலில் போடுறான். இது நல்லதா? உண்மையிலே நல்லது. தனக்குள்ளே அவன் ஜெபம் பண்ணினான். ஆனால் ஆயக்காரன், அதாவது அந்த சுங்க வரி டாக்ஸ் கலெக்டர், அவன் என்ன பண்ணுறான்? தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய இருந்த என்மேல் கிருபையாயிரும் அப்படிங்கிறப்ப. அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்க, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் என்றால் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்போது பரிசுத்தமுள்ள தேவனுடைய சந்நிதியில் 100% பரிசுத்தம் உள்ளவரும் 100% நீதியும் உள்ள தேவனிடத்தில் போய் நம்ம செய்கிற சிறு சிறு நன்மைகளையும் இதையும் வச்சுட்டு நம்ம பெருமை பாராட்ட முடியுமா? முடியாது, இல்லையா? அப்போ ஆண்டவரிடத்துல வேத வசனத்தின்படி போகணுன்னா எப்படி தெரியுமா? நான் அதை பண்ணியிருக்கேன், நான் இதை பண்ணியிருக்கேங்கிறது இல்லை. ஏன்னா தேவன் என்ன சொல்கிறாரு? நம்மளுடைய நீதிகள் எல்லாம் என்னவா இருக்குதாமா ஆண்டவருடைய பார்வையில்? அழுக்கான, our righteousness is as filthy rags in the eyes of God அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இல்லையா? படிங்க, அது எடுத்து ஐசாயா 64:6 படிங்க. ஐசாயா 64:6 படிங்க. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. ஆமென். அப்போது பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பதாக, நீதியுள்ள 100% இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம செய்கிற சிறு சிறு நீதியோ, சிறு சிறு நான் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது அங்கே எடுபடாது. புரியுதா? ஏன்னா அவர் 100% பரிசுத்தராக இருக்கிறார், 100% உண்மையுள்ளவராக இருக்கிறார். புரியுதா? அப்போது தேவனிடத்தில் நம்ம சேருவதற்கு ஒரே வழி தான். என்ன வழி? நம்மளை தாழ்த்தி நொறுங்குண்ட இருதயத்தோடு அவருடைய பாதத்தில் போகும் பொழுது நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்குது, நமக்கு விமோச்சனம் உண்டாயிருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் இங்கே என்னென்னா, இவன் அல்ல, இவன் யார்? அவன் உண்மையிலே நல்லது தான் செஞ்சான். என்னென்ன பண்ணான்? காணிக்கை, அதாவது உண்டியலில் காசை போட்டார், விரதம் இருந்தார், எந்த தவறும் பண்ணலை, ஆனால் பெருமையுள்ளவனாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இவன் அல்ல, இவன் தான் நீதிமானாக்கப்பட்டான். புரியுது? அப்போது இங்கே திருக்குறள் 974 974 திருக்குறள் சொல்லுகிறதுக்கு வேத வசனமும்
நேர் எதிராக இருக்குங்கிறது நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஓகே, இன்னும் ஒரு 1 2 3 வசனம் 3 திருக்குறள் படித்து நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா 50 நிமிஷம் ஆச்சு, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். அடுத்தது, திருவள்ளுவர் மகாத்மா காந்திஜியை போல வேத வசனத்திலிருந்து சிலது அவருக்கு இன்ஸ்பயர் ஆகியிருக்கார். இன்ஸ்பயர்னா தமிழில் என்ன சொல்கிறது? அவர் அதை உள்வாங்கியிருக்காருன்னு சொல்ல, அல்லது அவருக்கு கவர்ந்து எழுந்திருக்கிறாருன்னு நம்ம பார்க்க முடியும். ஏன்னா திருவள்ளுவர் அதை தான் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய 2-3 வசனத்தில் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா 312, 13, 14 பார்க்க போகிறோம். 312வது வசனம் திருக்குறள் படிங்க. கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார்கோள். அப்போ சாலமன் பாப்பையா அதில் என்ன சொல்கிறாருன்னா, நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்கு சீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தன் உனக்கு தீமை செய்தாலும் அவனுக்கு நீ தீமை செய்யாமல் நன்மை செய்ய. நல்ல குறள் இது, திருக்குறள். ஓகே, ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 313 படிங்க. செய்யாமல் செற்றாருக்கும் இன்னாத செய்த பெண் உய்யா விழுமந்தரும். அப்போது 313 இதுக்கு சாலமன் பாப்பையாவுடைய விளக்க உரையை நான் பார்க்குறேன். நாம் ஒரு தீமையும் செய்யாது இருக்க, கோபம் கொண்டு நமக்கு தீமை செய்தவருக்கு நாம் தீமை செய்தால் தப்பிக்க முடியாத அளவு துன்பத்தை அது நமக்கு தரும். மு கருணாநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, கலைஞர் மு கருணாநிதி, யாருக்கும் கேடு செய்யாமல் இருப்பவருக்கு பகைவர் கேடு செய்து விட்டால் அதற்கு பதிலாக அவருக்கு வரும் கேடு மீளா துன்பம் தரக்கூடியதாகும் அப்படின்னு இவர் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. மு வரதராசன் என்ன சொல்கிறாருன்னா, தான் ஒன்றும் செய்யாதிருக்க தனக்கு தீங்கு செய்தவருக்கும் துன்பமானவற்றை செய்தால் செய்த பிறகு தப்ப முடியாத துன்பத்தை நமக்கு கொடுக்கும். புலியூர் கேசிகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏதும் செய்யாத போதிலேயே தீமை செய்தவருக்கு பதிலுக்கு துன்பத்தை செய்தால் அது பின்னர் மீளா துயரத்தை நமக்கு தரும் அப்படின்னு. அப்போது ஒருவன் உனக்கு தவறு செய்தால் நீ அவனிடத்தில் நன்மை செய்ய அப்படின்னு தான் அந்த திருக்குறள் சொல்லுது. அடுத்தது 313 அதுதான் இப்போ படித்தோம் இல்லையா? 12, 13 அதை தான் சொல்லுது. அடுத்தது 14வது படிங்க. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். அப்போது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் வேர்ஸ். திருவள்ளுவரோட அருமையான ஒரு இது. அதாவது புலியூர் கேசிகன் என்ன சொல்கிறார்னா, துன்பம் செய்தவரை தண்டித்தல் அவர் தம் செய்யை நினைத்து வெட்கப்படும்படிக்கு அவருக்கு நன்மைகளை செய்து விடுதல் ஆகும் அப்படிங்கிறது. நீ எனக்கு தீமையை செய்துட்டனா நான் உனக்கு என்ன பண்ணுவாமா, நன்மையை செய்யும் பொழுது நீ வெட்கப்படுவே அப்படிங்கிற. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் குரல் இல்லையா? இது ரொம்ப எனக்கு பிடிச்ச குரல் தான். ஆனால் திருவள்ளுவர் இந்த 3 குரல் அழகான ஒரு குரல். ஆனால் இது எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகியிருப்பார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மகாத்மா காந்தியை போல். ஏன்னா மகாத்மா காந்திஜிக்கு அவர் அகிம்சை வழியில் போராடணும், இதெல்லாம் அவருக்கு எங்கிருந்து வந்தது? மத்தேயு 5, 6, 7 மலை பிரசங்கத்திலிருந்து தான் அவர் இன்ஸ்பயர் ஆனதாக அவர் சொன்னார் இல்லையா? ஏன்னா ஒரு கன்னத்தை அடித்தால் மறு கன்னத்தை காண்பி என்பது மகாத்மா காந்திஜி சொன்னதாக நம்ம நினச்சிட்டு இருப்போம் பெரும்பாலானவர்கள். ஆனால் வேதத்தை படிக்கிற நமக்கு என்ன தெரியும்? அது யார் சொன்னது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது இல்லையா? அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அதை சொன்னது. அப்போது மகாத்மா காந்திஜி அதனால் இன்ஸ்பயர் ஆகியிருந்தார். ஆனால் அதற்காக அவர் கிறிஸ்தவராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஏன்னா மரிக்கும்பொழுது அவர் என்ன சொல்லி மரித்தார்? ஹே ராம்னு சொல்லி தான் மரித்தார். அப்போ அவர் கிறிஸ்தவர் அல்ல. ஆனால் கிறிஸ்தவத்தினுடைய சில உபதேசங்களில், கிறிஸ்தவனுடைய உபதேசங்களில் அவர் என்னவாக இருந்தார்? அதாவது அவரை கவர்ந்து இழுத்ததாக இருந்தது. புரியுது? அது போல தான் இந்த திருக்குறளும் நம்ம இப்போ பார்க்குற இந்த திருக்குறள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குது? கவர்ந்து இழுக்கப்பட்டதாக தான் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த படித்த 3 குறள் வேதத்தில் இருக்குதா நம்ம பார்ப்போமா? மத்தேயு 5, 39, 42 படிங்க டக்குன்னு. ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். மத்தேயு 5, 39 to 42. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றிருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து
உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். அப்போ இங்க வசனம் இங்க என்ன சொல்லுதுன்னா, உன் சத்துருக்களை நீ சிநேகின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? உங்களை சபிக்கிறவர்களை நீ உனக்கு தீமை பண்ணா நீ அவனுக்கு என்ன பண்ணணும்? நன்மை செய்யணும் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? உன்னை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே அவன் நாசமாக போகணும் அப்படியே நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவனுக்கு பில்லி சூனியம் வைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவரே அவனுடைய பாவத்தை மன்னிங்க, அவன் தெரியாமல் அதை செஞ்சான். சரி, இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு உபதேசம் மாத்திரம் சொல்லலை. அவர் சிலுவையில் என்ன சொன்னார்? பிதாவே இவர்கள் செய்வதை இன்னதென்று அறியாமல் அதை செய்கிற இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னாங்க. அதில் தான் ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டான், ஒரு சோல்ஜர். புரியுதில்ல உங்களுக்கு? அப்போது இதுதான் கிறிஸ்தவம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம். புரியுதா உங்களுக்கு? இன்னொன்று மத்தேயு 5:6-7 இஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் த கிங்டம், பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லுது. இது நம்மளுடைய சுய பலத்தில் நம்ம செய்யவே இதை முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தில் வாசம் பண்ணி அவர் உதவி செய்யும் பொழுது, நாம் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, நாம் இந்த சுபாவம் உடையவர்களாய் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கிருபினால் நம்ம மாற்றப்படும். இதுதான் நமக்கு பைபிள் சொல்லி தருது. ஓகேவா? ரைட். அப்போது இதை நம்ம படித்தோம். இப்போது 44 வரைக்கும் படிச்சிங்களே, இப்போ 45 to 47 படிங்க. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, உன்னை நேசிக்கிறவனே நீ நேசிச்சா இதில் என்ன பிரயோஜனம் இருக்குது இல்லையா? ஆயக்காரன்னா யார்? கடவுளை அறியாதவன் இல்லையா? கடவுளுக்கு விரோதமாய் செய்கிறவனும் அதை தான் அவன் பண்ணுவான். இப்போ நீ கடவுளை அறிந்தவன் என்று சொல்லி நீயும் அதையே செஞ்சான என்ன பிரயோஜனம் இருக்குங்கிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 47 என்ன சொல்லுது? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு நீ நன்மை செஞ்சுருக்க, எனக்கு உன்னை தெரியும், நீ எனக்கு நன்மை செஞ்சுருக்க, அதனால் நான் உன்னை வாழ்த்துறேன் அப்படிங்கிறது இல்லைங்க. எல்லாவரையும் நீ நேசிக்கணும். நீங்கள் விசேஷம் செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது இன்னொரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, செய்யாமல் செற்றார்க்கும் இன்னார் செய்த பின் உய்யா விழுமர் தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இதனுடைய அர்த்தம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் அடுத்த வசனம், இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர்னான நன்மையும் செய்துவிடலாம் அப்படின்னு என்னென்னா, அவன் வெட்கப்படும்படிக்கு நீ நன்மை செய்ய, அவன் அதில் வெட்கப்படைஞ்சிரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ வசனம் என்ன சொல்லுதீங்க? 1 பேதுரு 2:15 படிங்க. நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய். ஆமென். அப்போ தேவனுடைய சித்தம், ஆண்டவருக்கு எது பிரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? புத்தியீனமான மனுஷன் இல்லையா, அவனுடைய அறியாமையை அடக்குவது எப்படி? நாம் நன்மை செய்வதனால தான். புரியுதா? நீ எனக்கு தீமைக்கு தீமை செய்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆயக்காரனும் அப்படி தான் பண்ணுகிறான். ஆனால் நான் உனக்கு தீமை செய்தாலும் நீ எனக்கு நன்மை, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற நன்மை நீ செய்யும் பொழுது தான் நான் அவனை என்ன வாக்குறேன்? அவனுடைய அறியாமையை நான் உணர்த்துகிறேன். ஏன் அறியாமைன்னு சொல்லப்படுது? பொதுவாக உலகத்தில் என்ன, நீ என்னை அடித்தா நான் உன்னை அடிப்பேன், நீ ஒரு குத்து குத்துனா நான் உன்னை 2 குத்து குத்துவேன், நான் உன்னை பழிக்கு பழி வாங்குவேன். இதுதான் வசனம் சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் வேதத்தினுடைய அடிப்படை என்னது? அது அறியாமையினால் அவர்கள் செய்கிறார்கள். உன்னை பார்த்து, உலகத்திற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிற உன்னையும் என்னையும் பார்த்து
அவர்கள் அறியாமையிலிருந்து வெளிச்சத்துக்கு வருவார்கள் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது 1 பேதுரு 3:16-17 படிங்க. கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்கிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாயிருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, அவங்க எப்படி வெட்கப்படும்படிக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு? கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர் உங்களை அக்கிரமக்காரன் உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியாய் உடையவர்களாய் இருங்கள். அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஆமென். ஏன் இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் நமக்காய் பாடுபட்டார்னு அடுத்த வசனம் சொல்லும், படிங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாமிசத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்போ இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, நாம் செய்கிற நற்கிரியைகளில் ஒருவன் எனக்கு தீமை செய்தாலும் நான் செய்கிற நற்கிரியையில் அவன் வெட்கப்பட்டு போவான். அவனுடைய அறியாமை நீங்கி அறிவுடையவனாக அவன் மாறுவான் வேதவசனம் சொல்லுது. அப்போது நம்ம இப்போ இவ்வளோ திருக்குறள் நம்ம படித்தோம் இல்லையா? இவ்வளோ திருக்குறள் நம்ம படித்தோம், கிட்டத்தட்ட எவ்வளோ 1 மணி நேரம் ஆகிருக்குது. இவ்வளோ திருக்குறள் படித்தோம். இதில் எல்லாம் வச்சு நம்ம சாராம்சம் நம்ம பார்த்தோம்னா என்னென்னா, திருவள்ளுவர் உலகத்தினுடைய ஒரு ஞானத்தில் பல நல்ல காரியங்களை எழுதியிருக்காருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உலக பொதுமறையான நூல் திருக்குறள் என்பதில் நம்மளுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது உண்மையே நமக்கு நல்லது சொல்லி கொடுக்குதுன்னு. ஆனால் வேதத்தோடு அது ஒத்து வருதா, அல்லது அவர் கிறிஸ்தவரா என்று நம்ம பார்த்தோம்னா 100க்கு 100% அவர் கிறிஸ்தவர் அல்ல. அவர் வேதத்தினுடைய தேவனுடைய சித்தத்திற்கும் வேதத்தினுடைய, அதாவது கிறிஸ்தவர்களுடைய வேத வசனமாகிய பரிசுத்தாவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட தேவ வசனத்திற்கு முரண்பாடான கருத்துக்களை உடையவராக இருக்கிறபடினால் அவர் ஒருபொழுதும் கிறிஸ்தவர் அல்ல. அதனால் ஒருபொழுதும் கிறிஸ்தவர்கள் நம்மளுடைய நேரத்தை நம்ம வீணடிக்கக்கூடாது. அவர் கிறிஸ்தவர் தான் அப்படிங்கிறது வீணடிக்கக்கூடாது. உலகத்தார் போல் திருவள்ளுவருக்கு சிலவங்க வந்துட்டு வெள்ளை ட்ரெஸ்ஸை போடுவாங்க, சிலவர் வந்து காவி போடுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தங்களும் நாங்கள் திருவள்ளுவர் எங்களுக்குரியவர்கள்னு சொல்லும்போது அது தவறில்லை, அவங்களுடைய உரிமை, அதை அவங்க சொல்லுவாங்க. ஆனால் சில கிறிஸ்தவர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மரித்த நம்ம எஸ்ரா சர்க்குணம் ஐயா, அவர் கூட ஒரு பேட்டியில் நான் பார்த்தேன், கிறிஸ்தவர் வந்து திருவள்ளுவர் வந்து கிறிஸ்தவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்கியூ பண்ணுறதை நான் பார்த்தேன். அப்போ எனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு இதுதான், இதை நம்ம வந்து உலகத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஆவியானவரால் ஏவப்பட்டு நான் இதை சொல்லுகிறது தான் இந்த ஒரு விஷயம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்களில் நம்மளுடைய நேரங்களை வீணடிப்பதை விட்டு கர்த்தருக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிற ஒரு காரியத்தை எடுத்து உலகெங்கிலும் சுவிசேஷத்தை அறிவித்து மனம் திரும்புதல், பாவம் மன்னிப்பு நிச்சயத்தாகிய சுவிசேஷத்தை அறிவித்து பிதாகுமாரன் பரிசுத்தாவியான ஞானஸ்தானம் கொடுத்து மற்றவர்களை சீஷராக்குகிற பணியில் நாம் தொடர கடவோம். திருவள்ளுவர் ஒரு பொழுதும் கிறிஸ்தவர் அல்ல. திருக்குறளை ஒரு பொழுதும் கிறிஸ்தவர்கள் பின்பற்ற வேண்டும் என்கிற அவசியமில்லை, பின்பற்றவும் கூடாது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் வேத புஸ்தகம். வேதத்தை நாம் பின்பற்றினால் மாத்திரமே நாம் நித்திய ஜீவனை அடைய முடியும் என்று சொல்லி இந்த ப்ரோக்ராமை நாங்கள் முடிக்கிறோம். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.